கண்ணீரை கணக்கில் வையும். பிரைஸ் தி லார்ட். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? திருப்பாடல் 56:8. ஒவ்வொரு மனிதனை பற்றிய கணக்கும் ஆண்டவரிடம் உண்டு. மனுஷன் பல காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதிருக்கின்றது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்தும் தன் உடலை குறித்தும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அவனுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் ஆகியவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் செலவழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியை குறித்தும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீது, ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து என்னிடத்தில் கணக்கு கேட்கின்றீர். நான் வடித்த கண்ணீரை குறித்து பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன். உம்முடைய கணக்கில் என் கண்ணீர் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வேலைகளின் நிமித்தம் நாம் அலைந்த அலைச்சல்களை ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. அவருக்காக நாம் கொடுக்கும் காணிக்கையை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் ஜெபங்களை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. அவைகள் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கின்ற முக்கியமான ஒரு காரியம்தான் கண்ணீர். கண்ணீரின் ஜெபம் இவ்வுலகிற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகின்றது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று தருகிறது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மட்டும் கண்ணீர் சிந்துகிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் பெறுகிறார்கள். ஆனால் நித்தியத்தின் காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகின்றவர்கள் நித்தியமான பலனை பெற்றுக்கொள்ளுவார்கள். அன்னாள் கண்ணீர் சிந்தினால் பெனின்னாளின் கொடுமை தாங்க முடியாமல் எத்தனை நாட்கள் தனிமையிலே அவள் கண்ணீர் சிந்தினாலோ தெரியாது. அந்த கண்ணீரானது ஆண்டவருடைய துருத்தியில் சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் சிந்தி தேவனுடைய துருத்தியை நிரப்பிவிட அவள் தீர்மானித்தாள். பிள்ளையில்லாத குறை அவளுடைய உள்ளத்தை வாட்ட தேவனுடைய ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து அழுதாள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுடைய வயிற்றிலே பெரிய இறைவாக்கினரை உருவாக்கிவிட்டார். ஆம், அவள் ஆசீர்வாதமான சாமுவேலுக்கு மாத்திரம் அல்லாமல் இன்னும் 5 குழந்தைகளுக்கு தாயாக மாறினாள். ஆம் அன்பானவர்களே, இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கின்றீர்களா? நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தமும், ஒவ்வொரு அங்கலாய்ப்பும், ஒவ்வொரு அலைச்சலும் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டுகிறது என்பதை மட்டும் மறக்காமல் ஜெபியுங்கள். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கின்றார், நீ வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் நான் ஒரு குப்பியிலே சேர்த்து வைக்கின்றேன். அந்த குப்பியில் சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணீருக்கு ஈடு இணையாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறக்கூடிய நம் தேவன் நிச்சயம் செய்வார். ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர். கொடுத்த வாக்கை திரும்ப பெற அவர் அனுபுத்திரன் அல்ல என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அந்த விதமாக அன்பானவர்களே, நாம் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது இந்த உலகத்தை குறித்ததாக இருக்கலாம், அல்லது நமது பலவீனங்களை நீக்கக்கூடிய ஒரு கண்ணீராக இருக்கலாம். எந்த வகையான கண்ணீராக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிச்சயம் துடைப்பார். அது மட்டும் அல்லாதபடிக்கு அவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து அவற்றிற்கு ஈடு இணையாக நமக்கு நிச்சயம் பலனையும் கொடுப்பார். நம்புவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். கண்ணீரை காணும் தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உயர்த்துகின்றோம். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கண்டு நீர் கண்ணீர் விட்டழுது நண்பன் லாசருவுக்கு உயிரை கொடுத்த இயேசுவே, நண்பர்களாகிய எங்களது துன்பங்களை கண்டு எங்களது வாழ்வில் உயிரை கொடுப்பீராக. உமக்காக எழுந்து ஜொலிக்க எங்களது திரிகள் அணைந்து போகாமல் ஒளிவிட கிருபை புரிவீராக. ஆமேன்.